சனிக்கிழமைகளில் மறந்தும் கூட இந்த பொருள்களை வாங்கிவிடாதீர்கள். இந்த வீடியோவில் கூறியிருக்கும் விஷயத்தை தெரிந்து கொண்ட பின் இது எந்த அளவிற்கு உண்மை என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? அதனை எங்களின் இந்த பொதுநலம் வீடியோ கமெண்டில் சொல்லவும். நம் முன்னோர்கள் நம்மை பயம் காட்டும் விதத்தில் பல விஷயத்தை சொல்லி வைத்திருப்பார்கள். இதை செய்ய வேண்டாம் என்று சொன்னால் நாம் கேட்ட மாட்டோம் அல்லவா? அதையே இது மாதிரி செய்தால் நம் வீட்டில் தரித்திரம் உண்டாகும், வீட்டில் செல்வம் பெருக்காது என்று சொன்னால் நாம் அதை நிச்சயம் செய்ய மாட்டோம். ஏன் என்றால் அந்த பயத்தினால். அதே போல முன்னோர்கள் சனிக்கிழமை அன்று உப்பு வாங்கவே கூடாது. அப்படி வாங்கினால் வியாபாரத்தில் நஷ்டம் உண்டாகும். அது மட்டுமில்லாமல் நமக்கு நோய்வாய் அதிகம் ஏற்படும் என்று சொல்வதை கேட்டிருப்போம். அதே போல வீடு கூட்டும் துடைப்பம் மற்றும் கத்தரிக்கோல் சனிக்கிழமைகளில் வாங்கக்கூடாது. அப்படி வாங்கினால் மோசமான சூழ்நிலையில் உள்ளவர்கள் இன்னும் மோசமான மனநிலைக்கு செல்வார்கள். அதே சனிக்கிழமையில் அரிசி மற்றும் கோதுமை மாவுகளை வாங்கக்கூடாது. எள்ளு வாங்கக்கூடாது. அப்படி வாங்கினால் முடிக்க வேண்டிய காரியம் முடியாமல் தள்ளி போகும், இல்லை தடைப்படும். இரும்பு சம்பந்தப்பட்ட பொருள்களை வாங்கக்கூடாது. அது சனி பகவானுக்கு